வணக்கம். இந்த வண்டி வந்து டிவிஎஸ் மேக்ஸ் 100. இதில் என்னென்னா ஒரு கியர் ஸ்லிப் ஆகுது. அது இல்லாமல் அந்த கியர் வீலில் இந்த ஓவலாக இருக்குது, இந்த ஃபஸ்ட்டில் வர வீலு. அப்போ அது வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா கியர் வீலுமே ஏன்னா கிட்டத்தட்ட எஃப்சிக்கு தான் இந்த வண்டி வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா கிளச்சு பெல்லில் அந்த ரப்பரு இந்த குஷின் ரப்பர் எல்லாம் போயிருந்துச்சு. கஜன் பின் பேரிங்கு, பிஸ்டன் வந்து எப்படி சீஸாக இருக்கும் சீஸாக இருக்குதுன்னா சீஸ் ஆகிட்டு மறுபடியும் ஓடிட்டுருக்குது. ஸ்லோ ஸ்பீடெல்லாம் நிற்காது வண்டி. ஆனால் ரன்னிங் ஓட்டிகிட்டு தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்ரு ஓட்டிகிட்டு தான் வந்தாங்க. ஆனால் பிஸ்டன் சிலிண்டர் எல்லாமே ஃபுல்லு ஸ்க்ராட்சு. அதே மாதிரி ஓட்டியிருக்காங்க. மைலேஜ் இல்லை, பெட்ரோல் லீக்கேஜு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அப்போது சரி, அவங்க வந்து ஃபஸ்ட்டில் வாங்கின வண்டி அப்படிங்கிற போதில் வந்து பெயிண்டிங் எல்லாம் அடித்து ரீஸ்டோரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வண்டி கொடுத்தா வந்து இந்த கண்டிஷனில் கொடுத்தா 10 ரூபா தான் போகும். ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட 21 ரூபா செலவு நம்ம ஒரு ஃபஸ்ட்லேயே ஒரு சுமாரான ஒரு கொட்டேஷன் கொடுத்த ஒரு 20 ரூபா 21 ரூபா வரும் அப்படின்னு. அப்போது பரவாயில்லை அப்படின்னாங்க. அப்போது வந்து இதில் வந்து பெயிண்டிங்கிலிருந்து எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த நான் ப்ரொஃபஷ்னல் பெயிண்டர் கிடையாது. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பழகியிருக்கோம் அந்த டைமில். அதனால் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து அந்த லேத்து வேலை மட்டும்தான் வெளியே கொடுத்துருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து நம்ம தான். அந்த பிளாஸ்டிக் பாடி எல்லாமே வந்து நம்ம புதுசு போட்டோம். அதாவது இந்த சைட் டோரு, மட்கார்டு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து ரியர் மட்கார்டு, அப்புறம் இண்டிகேட்ரு, மீட்ரு கவரு, அந்த மாதிரி எல்லாமே வந்து புதுசு போட்டாச்சு. அப்போ இன்ஜின் வந்து எப்படி போனாலும் பெயிண்ட் அடித்து தான் ஆகணும். அப்போ அந்த இதெல்லாமே நம்மளே பெயிண்ட் அடிச்சிட்டோம். சேஸு, இன்ஜினு எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் பண்ணிட்டு தான் கொடுத்தேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் அவரும் வந்து சொன்னார். நான் சொன்னேன், நானே பண்ணுற மாதிரி சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகும், நீயே பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் அந்த ஃபினிஷிங்னால, அதாவது அவருக்கு வந்து ஒரிஜினாலிட்டி தான் தேவை. இந்த ஒரிஜினாலிட்டி அதே மாதிரி வண்டி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து சொல்லுங்கள் அது ஃபினிஷிங் எப்படி